ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிஎம் என்டர்பிரைசஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபி ஹெச்டி. நம்ம சிசிடிவி ஃபீல்டில் 2 ஜானர் இருக்குது. இதில் வந்து ஒருத்தங்க வந்து ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, வீட்டை சுற்றி ஒரு சர்வேலன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் 2 இருக்குது, ஹெச்டி ஐபி அப்படின்னு. இப்போ ஹெச்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேசிக், இந்த சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அது அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் அது கூடவே அந்த ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் ஃப்யூச்சர் ரெண்டுமே கம்மியாக தான் இருக்கும். ஃப்யூச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அந்த கேமரா வந்து மினிமம் ஒரு 2 to 3 years, அதோட வாரண்டி பீரியடு தாண்டி 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒயரிங் கம்ப்ளைண்ட் வர்றது, அடிக்கிறது, பிஎன்சி கம்ப்ளைண்ட் ஆகுறது, சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் வச்சு. அதே நீங்கள் ஐபி போயிட்டீங்க அப்படின்னா அது அப்படி இருக்காது உங்களுக்கு. ஏன்னா அது த்ரூ ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா என்கோடிங் டிகோடிங்கில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் நீட் அண்ட் பக்காவாக இருக்கும். வீடியோ அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். சேம் டைம் உங்களுக்கு ஃப்யூச்சரும் ஜாஸ்தி. மினிமம் 5 வருஷம் வரைக்கும் நம்மளால் ஒரு ஐபி கேமராவில் அவுட்புட் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த லைன் கிராசிங், ஹியூமன் டிடெக்ஷன், வெஹிக்கிள் நம்பர் பிளேட் ட்ராக்கிங், ஃபேஸை ஃபீட் பண்ணி இந்த ஆள் வந்தால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், இல்லை ஆட்கள் வந்தாலே எனக்கு ஃபேஸை கேப்சர் பண்ணணும், இல்லை நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கு ஆம்பிளிஃபயர் செட்டப்பு, மைக்கு, ஸ்பீக்கர்ஸ், சைரன், என்ன கேட்டாலும் ஐபியில் பண்ண முடியும். ஐபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாகர்கோவிலில் கேமரா மாட்டி திருநெல்வேலியில் என்விஆர் மாட்டோம்னாலும் சாத்தியம். எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் ஒயரிங் நம்ம லே பண்ணலாம். ஹெச்டி அப்படி பண்ண முடியாது. ஸோ ஹெச்டிலேயும் சொல்யூஷன்ஸ் நம்ம ஜிஎம்மில் கொடுக்குறோம். பட் இருந்தாலும் ரிலேபிள்னு பார்த்திங்கன்னா ஐபி தான். ஸோ இதுதான் இந்த 2ஓட வித்தியாசம். இந்த மாதிரி உங்களுக்கு சிசிடிவி ரிலேட்டடாக இருக்கிற டவுட்ஸ், என்கொயரிஸ் அண்ட் அதோட சொல்யூஷனுக்கு நீங்கள் ஜிஎம் என்டர்பிரைசஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.